முன்னுரிமை டிவி அன்பு நேயர்களுக்கு மீண்டும் உங்களை இதில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செஷனில் மிஸ்டர் மகாலிங்கத்திட்ட சில கேள்வி கேட்கலான்னு இந்த சந்திப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் உங்களை முன்னுரிமை டிவி மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. தாவேகா கட்சி உருவாகி ஆல்மோஸ்ட் 2 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த 2 வருடத்தில் தாவேகாவின் சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? தமிழக வெற்றி கழகம் உருவாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிப்ரவரி 2, 2024 கட்சி உருவாக்கப்பட்டது. இந்த குறுகிய காலத்தில் தமிழக வெற்றி கழகம், குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் 2 மிகப்பெரிய சாதனைகளை படைத்துள்ளார். ஒன்று, வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டின் இளைஞர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அது தளபதி விஜய் அவர்களின் மிகப்பெரிய வெற்றி. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். இத்தகைய அரசியல் புரிதல் நம் தமிழ்நாட்டுக்கு மிகவும் நல்லது. இரண்டாவது, தமிழ்நாட்டின் பெண்கள் வெளிப்படையாக அரசியலில் ஈடுபாடு கொண்டுள்ளனர். இந்த சாதனையும் தளபதி விஜய் அவர்களையே சாரும். பொதுவாக பெண்களை ஹோம் மேக்கர்ஸ் அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் இன்று வீட்டை விட்டு வெளியே வந்து சுதந்திரமாக அரசியலில் ஈடுபாடு கொண்டுள்ளனர் என்பது மிகவும் ஒரு போற்றத்தக்க காரியமாகும். இந்த 2 சாதனைகளும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறிகள். சார், நீங்க சொன்ன இந்த 2 சாதனைகள் தாவேகாவின் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறதா என்ன? ஒரு கட்சியின் தலைமைத்துவம் என்பது உழைத்து பெற வேண்டிய ஒன்று. மக்களின் நம்பிக்கை, மரியாதை மற்றும் ஆதரவின் மூலம் பெறுவதுதான் கட்சியின் தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்பது மக்கள் தலைவனுக்கு அளிக்கும் அதிகாரம். இன்றைய சூழ்நிலையில் தலைமைத்துவம் எவ்வாறு இரு திராவிட கட்சிகள் பெறப்பட்டது என்பது அனைவரும் அறிந்ததே. அவர்களோடு ஒப்பிடுகையில் விஜய் ஒரு மாபெரும் தலைவர், தலைமைத்துவம் கொண்ட ஒரு தலைவர் என்பதில் சிறிதும் ஐயப்பாடில்லை. சார், விஜய் அரசியலுக்கு புதிது, அரசியலுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. விஜய்க்கு தலைமையாகும் தகுதி இருக்கிறதா? அது உங்க பார்வையில என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் புதிதுதான், அனுபவமற்றவர் தான். ஆம், ஊழலுக்கு புதிது, லஞ்சம் வாங்குவதில் அனுபவம் இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு துடிப்பு இருக்கிறது. ஊழலற்ற, நேர்மையான, அடிப்படை தன்மை கொண்ட, மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பது. அது போதாதா தலைவனுக்கு? தளபதி விஜய் இன்று தமிழ் சினிமா உலகில், ஏன் இந்திய சினிமா உலகில் ஒரு உச்சத்தில் இருக்கின்றார். அதையெல்லாம் விட்டு தன்னை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்த்த தமிழக மக்களுக்கு அவர்கள் நலன் கருதி அந்த உச்சத்தை விட்டு தமிழ்நாட்டின் அரசியலில் இன்று குதித்திருக்கின்றார். அத்தகைய தியாகமே ஒரு தலைவனுக்கு மிகப்பெரிய தகுதியாகும். புதிய ரத்தம், புது கொள்கைகள், மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு இது இருந்தால் போதும். தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வேண்டும். அந்த புதிய மாற்றம் கண்டிப்பாக வரும். தளபதி விஜய் அவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். தமிழ்நாட்டின் புதிய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தான். சார், நீங்க பல வெளிநாடுகள்ல பல வருடங்கள் ஐஎஃப்எஸ்ஆர் ஆபீசர், இந்திய தூதராக பணியாற்றிட்டு இருந்திருக்கீங்க. அதே மாதிரி கண்ட்ரிகள்ல அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத, அனுபவமே இல்லாத யாரும் ஒரு அன்னோன் பர்சன் ஆட்சியை பிடிச்சிருந்திருக்காங்களா?
அதை பத்தி தகவல் எதுவும் தெரியுமா சார்? அரசியலுக்கு முற்றிலும் புதிது. ஆனாலும் அரசியலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதற்கான உதாரணங்கள் பல உள்ளன. ஓ அப்படியா? நெசமாவா சார்? தெரிஞ்சா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது நமது பக்கத்து நாடான நேபாளமே அதுக்கு ஒரு உதாரணம். தற்போதைய நேபாளத்தின் பிரதமர் பாலேந்திர ஷா என்பவர் கடந்த மாதம்தான் பிரதமராக பதவியேற்றார். அவருக்கு வயது 36. அவர் ஒரு மேடை பாடகர். அவர் அரசியலில் நுழைந்து 4 ஆண்டுகள் தான் ஆகின்றன. அவர் மேல்தட்டு மக்களால் கோலோச்சப்பட்ட பல கட்சிகளை எதிர்த்து இளைஞர்களை திரட்டி அவர்கள் செய்த ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்தி 3/2 பங்கு மெஜாரிட்டி பெற்று இன்று நேபாளத்தின் பிரதமராக இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் முந்தைய பிரதமர் ஒலியை நேருக்கு நேராக தோற்கடித்து பிரதமரானார். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இலங்கை. இலங்கையில் உள்ள இன்றைய நிறைவேற்று ஜனாதிபதி, அதாவது நம்ம ஊரில் பிரதம மந்திரிக்கு உள்ள பவர் இலங்கையில் ஜனாதிபதிக்கு உண்டு. அனுரா குமார திசாநாயக்கா என்பவர் நிறைவேற்று ஜனாதிபதியாக ஆகி 2 வருடங்கள் தான் ஆகின்றன. அப்படிப்பட்ட அனுரா குமார திசாநாயக்கா அவர் நேபாளத்தைப் போலவே மேட்டுக்குடி மக்களால் கோலோச்சப்பட்ட அதிகாரத்தில் இருந்த ஆட்சிகளை தோற்கடித்து இளம் படையினரை திரட்டி ஒரு புரட்சி செய்து இலங்கையில் இன்று ஜனாதிபதியாக உள்ளார். இப்படி பல உதாரணங்கள் உள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன்பு யாரென்றே எவருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நபர். எனவே அரசியலுக்கு புதிது என்பது ஒரு சமாச்சாரமே அல்ல. இள ரத்தம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு, கொள்கை ரீதியான கட்சி, இவை இருந்தாலே போதும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். வரும். தளபதி விஜய் ஒரு புதிய சரித்திரம் படைப்பார். தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு விரைவில் வரும். உன்னுரிமை அன்பர்களுக்கு மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். ஒன்னு உரிமை டிவியில சார் அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்துருந்துருப்பீங்க. மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.